தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தங்கும் ஆண்டவரே, எம்மோடு பேசும் என் இயேசுவே, சூரியன் தன் ஒளியை தனக்குள்ளே உள்வாங்குகின்ற வேளையில் நாம் நற்கருணை பெருவிழாவை கொண்டாட ஆயத்தமாகும். ஆண்டவர் இயேசுவின் பிரியமான அன்பு நிறை உள்ளங்களே, ஆண்டவர் இயேசுவின் விடுதலை அளிக்கும் நற்கருணை பிரசன்னத்தை நாம் சுவைக்க, அவரின் பிரசன்னத்தை அனுபவிக்க இன்றைய திருவிழாவானது அழைத்து நிற்கின்றது. இன்றைய முதல் வாசகமானது இஸ்ராயேல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு வந்து கொண்டு இருக்கும் போது இறை அனுபவத்தை பெற்றவர்களாக இருப்பதை அறிய முடிகின்றது. இறைவன் அவர்களோடு கூட பயணம் சென்றார் என்றும், மேலும் நற்செய்தி வாசகத்தில் உயிர்த்த இயேசுவின் நற்கருணையை விட்டு கொடுத்த போது
அவர்கள் ஆண்டவரின் பிரசன்னத்தை உணர்ந்தார்கள், ஆனால் புரிந்து கொள்ளாத நிலையை உணர்ந்த மக்களினங்களாக இருந்தார்கள் என்றும் கூறுகின்றது. இன்றைய நாளில் ஆண்டவராகிய இயேசு நற்கருணை பிரசன்னத்தினூடாக அவரின் விடுதலை அளிக்கும் சக்தி எங்களுக்குள் பிரசன்னமாக இருக்கின்றது. ஆனால் நாம் பல சந்தர்ப்பங்களில் அவர் அன்பு நிறை பிரசன்னத்தை உணராத மந்த உள்ளம் கொண்டவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இறைமக்களாகிய நாம் அவரது விடுதலை அளிக்கும் அன்பு நிறை பிரசன்னத்தில் நம்பிக்கை கொண்டு அன்பு நிறை உள்ளத்துடன் அயலவர்களோடு உறவு கொண்டவர்களாகவும் ஆண்டவரின் பிரசன்னம் எங்களோடு எந்நாளும் சங்கமிக்கின்றது என்னும் உள்ளம் கொண்டவர்களாக தொடரும் திருப்பலியில் திவ்ய நற்கருணை பிரசன்னத்திலும் குருவுடன் இணைந்து வரங்களை ஆசித்தவர்களாக தொடர்வோம். இனிய நாமத்தில் அன்புமிக்க சகோதரங்களே, எங்கள் எல்லோரையும் தம்முடைய பிரசன்னத்திலே கூட்டி வந்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். விசுவாசத்தை தந்து மிக இறுக்கமான ஆன்மீகத்தில் எங்களை வளர்த்து காப்பாற்றி பராமரித்து வருகின்ற நம் தந்தைக்கு நன்றி கூறுவோம். இன்றைய நாளிலே தம்முடைய திருமகனாகிய ஆண்டவர் இயேசுவினுடைய திரு உடலையும் இரத்தத்தையும் பற்றி சிந்தித்து தியானித்து செபிக்க அழைத்த தயவுக்காக நன்றி கூறுவோம். அன்பார்ந்த சகோதரங்களே, தூய பேதுருவினுடைய பெருவிழாவை கொண்டாடும் பொருட்டு கடந்த நாட்களாக பல்வேறு கோணங்களிலே இறை வார்த்தையை சிந்தித்தீர்கள். அவற்றிற்கெல்லாம் கொடுமுடியாக இன்றைய நாளில் எங்களுடைய விசுவாச வாழ்வுக்கும் ஆன்மீக வாழ்வுக்கும் ஊற்றும் உறைவிடமுமாக இருக்கின்ற நற்கருணைக்கு விழாவெடுக்க கூடியிருக்கின்றீர்கள். இந்த பலியிலே ஒரு செய்தியை உங்களுக்கு விட்டு திருப்பிடத்திலே பலியாக்க உங்களை அழைக்கின்றேன். நாங்கள் வாழுகின்ற உலகம், நாங்கள் வாழுகின்ற சூழ்நிலைகளெல்லாம் பயங்கரமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இறை உணர்வு அற்ற, ஆன்மீகமற்ற, மனச்சான்றை தொலைத்துவிட்ட, வறட்சியும் வறுமையும் மனிதனுடைய வாழ்வை நிர்ணயிக்கின்ற வாழ்வு சூழ்நிலைகளில் நாங்கள் சிக்குண்டு தவிக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரங்களே, திருவிழாக்கள், பெருவிழாக்கள், பெருநாட்கள் எல்லாம் சடங்குகள், சம்பிரதாயங்களாக மாற்றமடைந்து உலகியல் சார்ந்த கலாச்சார நுகர்ச்சிக்குள் சிக்குண்டு ஆன்மீகத்தை தொலைக்க தூண்டுகின்ற கவர்ச்சியான சிந்தனைகளும் வாழ்க்கை முறைகளும் எங்களை சீரழித்து கொண்டு வருகின்ற சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். துறவு நிலைகளும் சரி, இல்லற வாழ்விலும் சரி, நாங்கள் தேர்ந்து கொண்ட எந்த வாழ்வு தெரிவிலும் சரி, இன்றைய காலகட்டங்களிலே மனிதன் தெய்வீகத்தை தொலைத்து கடவுளுடைய சாயலையும் பாவனையையும் அழித்து இந்த உலகம்தான் கடவுள் என்று வாழ தேடுகின்ற அச்சமற்ற ஒரு நிலையை பயங்கரமான வடிவங்களில் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலைகளில் ஆண்டவர் இயேசுவே எங்களுடைய உயிர், அவரே எங்களுடைய வாழ்வு, அவரே எங்களுடைய வழி, அவரே எங்களுடைய உணவு, உண்மை என்ற நிலைப்பாட்டில் மீண்டுமாக ஆணித்தரமாக
அவருடைய அன்பில் எங்களை கட்டி வைக்க நாங்கள் இங்கே கூடி வந்து இருப்பது இறைவனுடைய செயலாகும். ஆண்டவர்தான் எங்களை காப்பாற்ற வேண்டும். இயேசு ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும். இயேசு ஆண்டவருடைய வாழ்வில் நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய அன்புறவுதான் அன்பார்ந்த சகோதரங்களே மாற்று கலாச்சாரங்களை அறிமுகம் செய்கின்ற அசுர வேகத்தில் மாறி வருகின்ற இந்த உலகத்தினுடைய பிடிகளுக்குள் எங்களை காப்பாற்ற வேண்டும். ஆன்மீக வளமையும் அன்பு பெருக்கும் விசுவாச ஆழமும் சாட்சிய வாழ்வும் அப்போஸ்தலிக்க ஆர்வமும் மீண்டுமாக இந்த நற்கருணை ஊற்றுக்களிலே இருந்து முகிழ்ந்து வந்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டில் இந்த திருப்பீடத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் காணிக்கையாக்கி இந்த நற்கருணை நாதரோடு இணைந்து பலியை ஒப்புக் கொடுப்போம். அன்பர்களே, இந்த தூய பலியில் தகுதியோடு கலந்து கொள்ள நம்முடைய குற்றம் குறைகளை விசேடமாக இந்த நற்கருணை வாழ்வுக்கு எதிராக எங்களுடைய மனித பலவீனங்களினால் நாங்கள் செய்த அனைத்து குற்றங்களையும் மனஸ்தாபத்தோடு ஏற்று மனம் வருந்துவோம்.
உம்மை நான் காண வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய சர்வேசுரா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசுரா, ஏசுனாய் செனித்து ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உலகின் பாவங்களை போக்குவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். யாவின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே பரிசுத்தர், நீரொருவரே ஆண்டவர், மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தம் இவற்றின் மரபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். வாசகம் 13ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 17 தொடங்கி 22 முடிய. மக்களை பார்வோன் அனுப்பிய போது பெலிஸ்தியர் நாட்டு நெடுஞ்சாலைதான் நேர்வழி. எனினும் அதன் வழியாக கடவுள் அவர்களை நடத்தி செல்லவில்லை. ஏனெனில் போரை கண்டு இம்மக்கள் மனந்தளர்ந்து எகிப்துக்கே திரும்பி விடுவார்கள் என்றார் கடவுள். கடவுள் மக்களை பாலைநிலத்தை சுற்றி செங்கடலுக்கு போகச் செய்தார். இஸ்ரேல் மக்கள் படையணி போல எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறி சென்றனர். மேலும் யோசேப்பின் எலும்புகளை மோசே தம்மோடு எடுத்து சென்றார். ஏனெனில் கடவுள் உங்களை சந்திக்கும் போது, இங்கிருந்து என் எலும்புகளை உங்களோடு எடுத்து செல்லுங்கள் என்று யோசேப்பு இஸ்ரேல் மக்களிடம் கூறி அது பற்றி அவர்களிடம் உறுதிமொழி பெற்றிருந்தார். அவர்கள் சுக்கோத்தில் இருந்து பயணமாகி பாலை நிலத்தின் எல்லையோரமாயுள்ள ஏத்தாமில் கூடாரம் அடித்தனர். ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகத்தூணிலும் இரவில் ஒளிகாட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார்.
பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக அவர்கள் முன் சென்று கொண்டிருந்தார். பகலில் மேகத்தூணும் இரவில் நெருப்புத்தூணும் மக்களை விட்டு அகலவே இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. சீடர்கள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. சகோதரங்களே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள்.
அனைத்தையும் ஒன்றுபடுத்தும் இறைவா, இப்பெருவிழாவில் அப்பத்தையும் இரசத்தையும் காணிக்கையாகவும் திருமுன் கொண்டு வந்துள்ளோம். இவையும் திருமகன் இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறும் பொழுது குறித்து காட்டும் ஒற்றுமை சமாதானமாகிய கொடைகளை உமது திருச்சபைக்கு தயவாக தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் மெய்யான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தி மீட்பளிக்கும் பலிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டுமென்று கற்பித்தார். எங்களுக்கான பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் திடமடைகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்தின இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்களும் கழுவப்படுகின்றோம். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது